வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 19வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். குயின், போட்டிக்கு நடுவில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் இந்த போட்டியை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. எக்ஷுலியான் யூ நீயா? எக்ஷு குயிங் பாய் உண்மையிலே ரொம்ப திறமை வாய்ந்தவன். எக்ஷு உஷாவால எக்ஷு குயிங் பாயை சமாளிக்க முடியாது. இருந்தாலும் அவனுடைய அப்பாவை இந்த இடத்துக்கு கூப்பிடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. குயின், இந்த போட்டியை பற்றி நீங்கள் வேற லெவலில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வெறும் 2 இளைஞர்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போட்டி தானே. இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோபப்படுறீங்க? அமைதியா நின்னுகிட்டு போட்டியை மட்டும் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, அதனால சைலண்டா உட்காந்துக்கிட்டு போட்டியை வேடிக்கை பாக்குற வேலையை மட்டும் பார்க்கலான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டே எக்ஷுலியான் யூன்னு ஹீரோவுடைய மாமா அடிக்க போவ. அப்பா நிறுத்துங்க, கோவப்படாதீங்க. இன்னும் எக்ஷூசா தோத்து போகல, அதுக்குள்ளார எதுக்காக அவசரப்படுறீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், எக்ஷூசா இப்ப எத்தனாவது லெவல்ல இருக்கான்னு தெரியல. அவன் வேற ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ கத்துக்கிட்டானா இல்லையான்னு தெரியலன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. டே எக்ஷுக்குங்க பை, எனக்கு எதிராக நீ தேர்ட் கிரேடு ஃபைட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்ன ஒன்னால பண்ண முடியும்ன்றத நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதுவே உன்னை சாவடிக்கிறதுக்கு போதுண்டா, உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய சோடல இருந்து பவர் எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்ப, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு இவனுடைய சோட பார்த்தா இன்னும் ஹையஸ்ட் பாயிண்ட தொடாத மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்த்தா இவன் வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கான். இவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. டே எக்ஷூசா, நான் இன்னும் என்னுடைய உண்மையான சக்தியை காட்டவே இல்லை. என்னுடைய சக்தியை பார்த்ததுக்கு அப்புறமும் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சேன்னா வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. உன்னால என்ன அடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான போட்டியே இதுக்கப்புறம் தாண்டா ஆரம்பிக்க போது. என்னுடைய சக்தியை நீ பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கத்தியில பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்க. அந்த சோட சுத்தி புதுசா பவர் வர ஆரம்பிக்குது. இப்ப வாடா நீயா நான் பார்க்கலாம், ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்பவும், என்னடா இது எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து தடுக்க முடியாம அந்த இடம் ஃபுல்லா பவர் வெடிஞ்சு சதுர. என்ன எக்ஷு உஷா தேர்ட் கிரேடு ஃபைட்டிங் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணி வச்சிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எக்ஷு உஷா இன்னேட்டட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு இருப்பான் போல இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிறவன் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சாரான். எக்ஷு உஷா நான் சொன்னதை அதுக்குள்ளார புரிஞ்சுக்குவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோவுடைய மாமா அவர் உள்ளாரே சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் அவங்களுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு 2 பேரும் பின்னாடி போயிடுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோ அவனுடைய சோடல பவரை வர வச்சுக்கிட்டு மேல போயிட்டு அவனை சுத்தி சோடை எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷோடைய பவரை பண்ணி பாருடான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடல இருந்து பவரை எக்ஷுக்கிங் பை சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் தப்பிக்க அந்த பவர் எல்லாம் அந்த தூணுல பட்டு பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. என்னடா இது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எக்ஷூசாவுடைய சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப இவனுங்க 2 பேருமே தேர்ட் கிரேடு ஃபைட்டிங் ஸ்கில்ல இருக்காங்க. இந்த போட்டி உண்மையிலே ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. இந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சண்டையை பார்த்து பல வருஷம் ஆகுதுறான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் டக்குன்னு வந்து மோதவும் அந்த இடம் ஃபுல்லா பவர் தெரிச்சுக்கிட்டு போவேன். எக்ஷூசா, நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா என்னுடைய சக்திக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லை. நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பேன் எக்ஷுக்கிங் பாய் சொல்லிட்டு இருக்க. பல தடவை நீ என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா ஒண்ணு கூட ஒர்க் அவுட்டே ஆகல. அது மட்டும் இல்லாம உனக்கு என்னடா இவ்வளவு வேர்வை ஊத்திக்கிட்டு இருக்கு? என்ன பார்த்ததும் உனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சா? எனக்கு எதிராக நீ சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனா இல்ல, நீ இன்னும் வீக்கா தான் இருக்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாயை மூடுடா, உனக்கு என்னடா தெரியும்? நான் உண்மையிலேயே உன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்குன்றத பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய உண்மையான சக்தி என்னன்றத இப்ப நான் உன்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மேல போயிட்டு திருப்பி அவனுடைய ஸ்வாடல இருந்து பவரை ஹீரோ சைடு அனுப்ப, எங்க கூட சண்டை போடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா சரி வாடா சண்டை போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப 2 பவரும் மோதிக்கிட்டு பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. சாவுடா எக்ஷூசன் சொல்லிட்டு வேக வேகமா அவனுடைய ஸ்வாடல இருந்து பவர் எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க. அந்த வயசான
வயசானவர் கொடுத்த பவுலில் மிச்சம் என்கிட்ட 17 டிராப்ஸ் பிளட் எனர்ஜி இருக்கு. அதனால எதை நினைச்சு நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சக்தியை அதிகரிக்க நினைச்சேன்னா அதில் இருக்கிறத யூஸ் பண்ணி என்னுடைய சக்தியை நான் அதிகரிச்சுக்குவேன். இன்னேட்டர் ரிலிம்ல இருக்கிற ஆளுங்களே வந்தாலும் சரி, நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவனுடைய சக்தி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவனை நினைச்சு நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடில இருந்து பவரை எல்லாத்தையும் வேக வேகமா அனுப்பிக்கிட்டு இருக்க. எக்ஷு கிங் பையன் அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து 3 சோடை வர வச்சு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய சோடில இருந்து பவரை எக்ஷு கிங் பை சைடு அனுப்ப அவன் டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த போட்டி வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குடா. நான் இன்னேட்டர் ரிலிம்ல இருக்கிற 2 பேரும் சண்டை போறப்ப இந்த அளவுக்கு தான் இருக்குமா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போட்டி ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. யக்ஷி உஷா ஜெயிப்பானா, யக்ஷி கிங் பை ஜெயிப்பானான்னு தெரியல. யாரு ஜெயிப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் போல. நான் அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் சண்டைய வாய பழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. யக்ஷி உஷா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ திருப்பி நல்லபடியா வந்துடணும்னு ஹீரோடைய மாமா அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா 2 பேரோடைய பவரை வெடிஞ்சு சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ. டே யக்ஷு கிங் பிங், நீ யக்ஷு ஃபேமிலிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதனால நீ இந்த போட்டியில தோக்க கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த போட்டியில மட்டும் நீ தோத்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து டக்குன்னு மேல எகிரி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி பவரை அனுப்பிக்கிட்டு இருக்க. யக்ஷு கிங் பையன் அந்த பவர்ல இருந்து எகிரி எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். பார்த்தா அவனால ஒண்ணும் முடியாம பயங்கரமா மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்க. ஹீரோ திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேக வேகமா ஓடி வந்து திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க யக்ஷு கிங் பை கரெக்டா அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்து அவனால ஒண்ணும் முடியாம மூச்சு வாங்கிக்கிட்டே யக்ஷு உஷாவுடைய பிளட் எனர்ஜி என்ன இந்த அளவுக்கு இருக்கு, இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவனா அவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போட்டியில நான் வேற தோத்துருவனோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கேன். டே யக்ஷு கிங் பை, என் கூட சண்டை போடுற அளவுக்கு நீ ஒன்னு தகுதியானவன் இல்லடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு உஷா, போட்டி முடியறதுக்கு முன்னாடியே நீ என்னடா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்ப என்னுடைய திறமைய பாறான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயிலிருந்து என்னவோ பவரை வெளியில வர வச்சுட்டு அந்த பவரை டக்குன்னு அவனை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கவும் அவனுடைய சோடுக்குள்ளார போயிட்டு அவனுடைய சோட எனர்ஜி அதிகமாக்கிக்கிட்டு இருந்து திருப்பி அவனை சுத்தி பெருசா பவருங்களை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய சோட பெருசாக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்துருவேன்னு நினைச்சாடான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி 3 சோடா வர வச்சு டக்குன்னு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அடிக்கவும் அவனுடைய சோடு உடைச்சிக்கிட்டு போயிடுது. என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோடைய சோடா அவன் மேல படவும் இவன்கிட்ட எப்படி சோடு இன்டென்ட் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கீழே விழுந்துறான். என்னது, யக்ஷு உஷா கிட்ட உண்மையிலேயே சோட இன்டென்ட் சக்தி இருக்கா? 100 வருஷம் கழிச்சு லியான் சீட்டுலயே முதல் முறையா இவன் தான் சோட இன்டென்ட் சக்தி அடைஞ்சிருக்கான்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கியூனுடைய பொண்ணும் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டா. அவருடைய மருமவனும் சோட இன்டென்ட் சக்தியை வச்சுக்கிட்டு இருக்கான். வருங்காலத்துல லியான் சிட்டியோடைய ஃபியூச்சரே கியூன் ஃபேமிலி கிட்ட தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லியான் சிட்டியை இவங்களோட கண்ட்ரோலுக்கு தான் வந்துரும்னு நினைக்கிறேன்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். என்னது, உண்மையிலேயே யக்ஷு உஷாவால சோட இன்டென்ட் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா குயின் ஃபேமிலி கிட்ட வந்த சோட இன்டென்ட் வெப்பனும் ஒருவேளை இவங்கிட்ட இருந்து தான் வந்திருக்குமோன்னு ஹீரோடைய மாமா சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு யக்ஷு உஷா தான் சீக்கிரட்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவரை நம்ம புரிஞ்சுக்காமலே போயிட்டோம். இத்தனை வருஷங்களா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு, நம்ம அவரை புரிஞ்சுக்காமலே போயிட்டோமேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு குப்பை கிட்ட போயிட்டு நான் எப்படிடா தோத்து போனேன், இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு கிங் பாய், உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பெட்டு பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வாய் வா சாவான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால கடைசியா எதனா சொல்லணும்னா சொல்லிட்டு செத்து போயிடுறான்னு ஹீரோ சொல்லவும், டே யக்ஷு உஷா என்ன சாவடிக்கதரா, என்ன மன்னிச்சு விட்டுறா, நீ தான் நம்பர் 1 எங்க மாஸ்டர், என்ன உயிரோட விட்டுறான்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படின்னா இதுதான் உன்னுடைய கடைசி வார்த்தையா, செத்து போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வெட்ட வர நிறுத்துறான்னு சொல்லிட்டு அவன் தடுக்க வந்துகிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்றேன். See you guys.